ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாங்காய் சீசன் தொடங்கிருச்சு. மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா விளைஞ்ச மாங்காயாக பார்த்து எடுத்துக்கிறணும். 1 டம்ளர் ரைஸுக்கு நல்ல பெரிய மாங்காய்னா 1 மாங்காய், இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மாங்காயாக இருந்தால் 150 கிராம் ரைஸுக்கு இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோல் எல்லாத்தையும் சீவிக்கலாம். இப்படி ஃபுல்லாக சீவிடணும் தோலை. இப்போ மாங்காவை நல்லா தோல் எல்லாமே சீவியாச்சு. சீவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் துருவல் வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக சீவிக்கலாம். இந்த மாங்காய் சாதம் நான் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கங்க. இதை விட நீங்கள் டேஸ்ட்டாக செய்வீங்க அப்படின்னு நிரூபித்தா உங்களுக்கு 10 கிராம் வெள்ளிக்காய் உங்களுக்கு பரிசாக தரேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயம் நான் உங்களுக்கு பரிசு உங்களுக்கு வீடு தேடி வரும். இந்த மாதிரி மாங்காவை கேரட் திருவி மாதிரி திருவி வச்சுக்கிறணும். வாங்க இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ வானொலி காயவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயவும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, இதை போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். மல்லி நல்லா வறுத்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் எள்ளு, ஒரு 5 முந்திரி பருப்பு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 7 மிளகாய் வத்தல். அடுத்து தாராளமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் போல் இதை அரைச்சிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் தாராளமாக உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பொன்னிறமாக உளுந்து வறுபடவும் நிலக்கடலை பருப்பு இதை போட்டுக்கலாம். நிலக்கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அடுத்து மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். செய்யக்கூடாது, ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காமல் இந்த பக்குவத்திலவே அரைச்சிருக்கணும். இதை ஃபுல்லாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்கு நம்ம ஒரு 1/2 உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கான சால்ட் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கும் மாங்காய்க்கும் தேவைப்படுற சால்ட்டை போட்டுக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம். தாராளமாக மல்லித்தலை போடணும். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம திருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிடணும். இப்போ நல்லா இப்படி சுருளை
வதக்கிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம்னா அந்த சாதத்தை சேர்க்கணும். சாதம் வந்து இப்படி பொழு பொழுன்னு இருக்கணும். நம்ம சாதம் வடிக்கையில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வடித்து வச்சுக்கிறணும். இதை போட்டு நல்லா அப்படி கிளறிடலாம். எல்லாத்துலேயும் ஒன்று சொன்ன மாதிரி படுற மாதிரி கிளறணும். இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.